இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாடா பவர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னா ஃபைனான்சியல் இயர் 2026ல இருந்து ஃபைனான்சியல் இயர் 2030 வரைக்கும் அவங்க வந்து நியர்லி 1.25 லேக் க்ரோர் வந்து கேபெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து 30 மெகாவாட் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண போறாங்க. இந்த 30 மெகாவாட்ல வந்து 20 மெகாவாட்ஸ் வந்து கிரீன் எனர்ஜி பவர் ஜென்ரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர் வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல 10,000 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் 4 crore கஸ்டமர்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் மார்ச் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவரோட கெப்பாசிட்டி வந்து 15.7 மெகாவாட்ஸ் அண்ட் இதில் வந்து கிரீன் எனர்ஜி பவர் வந்து 7 மெகாவாட்ஸ் அண்ட் அவங்களோட டோட்டல் டிரான்ஸ்மிஷன் வந்து 7,046 சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.4 crore கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து QIP மெத்தடில் 10,000 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரேபிடோ சேல் பண்ணதில் ஸ்விக்கிக்கு வந்து அடிஷ்னலாக 2,400 crores வந்து வரப்போகுது. டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 12 வரைக்கும் இந்த QIP வந்து ஓப்பனில் இருந்தது. அண்ட் QIPயோட ப்ரைஸ் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 375 rupees per share. இந்த QIPக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து 15,000 crores இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸ்விக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற QIP அமௌண்ட்டில் வந்து 4,475 crores வந்து Q காமர்ஸில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது IHCL அதாவது இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து தாஜ் ஜிவிகேல இருக்க என்டையர் 25.52% ஸ்டேக்கை வந்து ஜிவிகே பூபால் ஃபேமிலிக்கு வந்து சேல் பண்றாங்க. இந்த சேலுக்கு அப்புறம் தாஜ் ஜிவிகேல ஜிவிகே பூபால் ஃபேமிலியோட டோட்டல் ஸ்டேக் வந்து 74.99% இருக்க போகுது. IHCL இந்த சேல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பொசிஷன்ல இருந்து ஜஸ்ட் ஹோட்டல்ஸை மேனேஜ் மட்டும் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்ததா ஆர்செலர் மெட்டல் 8,100 crores கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது என்னென்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால 2 சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 36 மெகாவாட்ஸ், இன்னொன்னு 400 மெகாவாட்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 500 மெகாவாட் ஹார் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு ராஜஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்செலர் மிட்டலோட டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 2 ஜிகாவாட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் அவங்களோட டோட்டல் குளோபல் ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3.3 ஜிகாவாட்ஸ் ஆஃப் பவர். அண்ட் அடுத்ததா பொவிட்ஸா அப்படின்ற பிராண்டை MQ ஃபார்மக்யூட்டிகல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து நோவா நார்டிஸ்கோட வீகோவி மெடிசினோட சீப்பர் வெர்ஷனா சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வீகோவியை விட 15 to 20% பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பென் லைக் டிவைஸ்ல இன்ஜெக்ட் பண்ணலாம். 0.25 mg, 0.5 mg, 1 mg, 1.7 mg அண்ட் 2.5 mg அப்படின்னு 5 டோசேஜஸ்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4 வீக்லி டோசேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட மந்த்லி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.25 mg வந்து 8,790 rupees, 1 mg வந்து 11,200 rupees, 1.7 mg வந்து 13,000 rupees, 2.4 mg வந்து 15,000 rupees. இந்தியாவோட வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. ரீசெண்டாக வந்து நோவோ நார்டிஸ்க் அவங்களோட வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் மெடிசனோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 37% வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணாங்க. குளோபல் பிராண்டான எலிலிலி வந்து அவங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக் மோன்ஜாரோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிப்லாவோட பார்ட்னர்ஷிப்ல என்டர் பண்ணி ஏர்பக் அப்படின்ற மோன்ஜாரோட ஆல்டர்னேட் மெடிசனை கொண்டு வந்தாங்க. செமாகுளூட்டைடோட பேட்டர்ன் முடியும் போது இன்னும் பல இந்தியன் பிராண்ட்ஸான டாக்டர் ரெட்டி, லூபின், கிளெம்மார்க், மேன்கைண்ட் ஃபார்மாலாம் இன்னும் அவங்களோட வெர்ஷன் ஆஃப் செமாகுளூட்டைடை வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களோட IPO பிளான்ஸ்க்காக டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து காவேரி கேர் அப்படின்ற ஆப்ல GPS எனேபிள்ட் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் அண்ட் 24/7 டாக்டர்ஸ் வீடியோ ஆக்சஸ் வந்து கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் SOS எமர்ஜென்சி ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸோட EV செக்மெண்ட் வந்து ஒரு புது மைல்ஸ்டோன் ஹிட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் EV சேல்ஸ் வந்து 2,15,000 ரீச் ஆகியிருக்கு. அவங்களோட பாப்புலர் EV கார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியாகோ, நெக்ஸான், கர்வ், பஞ்ச் அண்ட் ஹேரியர். எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து 66% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸான் கார் வந்து ஒரு புது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh யூனிட் சேல் பண்ண மொதல் கார். அடுத்ததான் வந்து சிப்லா இன்ஜெக்ஷன் ஃப்ரீ இன்ஹேல் டைப் டயபெட்டிஸ் மெடிசின் வந்து லான்ச் பண்றாங்க. அவங்க லான்ச் பண்ண போற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரீசா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற கம்பெனி கிட்ட இருந்து சிப்லா வந்து இந்தியாவில் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டைப்ல இன்ஹேல் பண்ற மெடிசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை 12 மினிட்ஸ்ல டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.
அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.